குடின்றது வந்து இந்த அளவுக்கு பாதிக்குமா சார்? மொத்தமாக காலி பண்ணுங்க. மொத்தமாக நீங்கள் எதுவுமே பண்ண விட முடியாதுங்க. சினிமாவுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இப்போவும் இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது வரைக்கும் நான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா எனக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வந்து குடியினால தான் இருக்காங்க. நம்மளை தேடி இவ்வளோ டிமாண்ட் இருக்கேன் நம்ம அப்படின்ட்டு லைட்டாக குடிக்க ஆரம்பிச்சது தான், அது லேசாக குடிக்க ஆரம்பிச்சது தான். நான் அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயமே கிடையாது. நான் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கல, ஒன்றும் செய்யாதுன்னு நினச்சிட்டு ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் என்னோடய வாழ்க்கையை கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்தை காலி பண்ணிச்சு அந்த போதை. இன்றைக்கி நான் மறுபடியும் வந்து மீண்டும் வந்து உட்காந்துருக்காங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இதனால் கடிச்சு ஒன்றுமே இல்லாமல் காலி பண்ணி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். பட் நான்லாம் வந்து அதில் ஏதோ யாரோ செஞ்ச ஒரு புண்ணியன்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன் சார், குடிச்சா வந்து யோசனைலாம் ஜாஸ்தியாக வரவே செய்யாது சார். குடிச்சா அடுத்த கூடி எப்படி குடிக்கலான்னு தான் யோசனை வரும், வேறு எந்த யோசனையுமே வராது. இது எனக்கு தெரிஞ்சு இதோட இவனுக்கு வரல. நான் என் கூட குடிச்சவன் நிறைய, என் கூட கொஞ்சம் குடிச்சவங்களாம் இப்போ நிறைய பேர் இங்கே இல்லை சார். நிறைய பேர் செத்துட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அடுத்ததுன்னு தெரியல. காலையில் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு குடிக்கிறதுக்கு யார்கிட்ட காசு வாங்குதுன்னு தெரியாமல் ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குங்க. அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது சார் குடி. நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற விஷயமே கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயம் அது. இன்னையிலேருந்து இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு வெளியே வந்தேன். பட் அப்படி தான் போச்சு. இந்த நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் போயிருக்கு. அப்படி போக வேண்டிய ஆள் தான் நானும்.